இயேசு பாவிகளை வியாதியஸ்தராகவே பார்த்தார். அதனால தான் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. இப்போ நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் பேச போகிறேன். Many kinds of treatments are there in Bible, in God's hand. அதில் அவரை செலுத்துகிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கேட்டிங்கன்னா வாவ், உட்காந்துக்கிட்டே நீங்கள் ஜெயிக்கலாம். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் அப்படின்னா, நான் சுகமாகிறது என் கையில் இல்லை, எங்கள் டாக்டர் கையில் இருக்கு. அந்த டாக்டர் போனால் வியாதி சுகமாயிருன்ற மாதிரி எங்க தேவன்கிட்ட வந்தா இந்த பாவ வியாதி சுகமாயிரும். பாவத்தை குறித்து ரொம்ப பெருசா நினைக்காத சகோதரி, ரொம்ப பயப்படாத. அது ஒரு மேட்டரே கிடையாது. அது ஒரு சிக்னஸ், அது ஒரு எஃபெக்ட். அது இயேசுக்கு உள்ள வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக் எரேஸ் ஆயிரும். பாவத்தை அடக்குவதை பற்றி பழைய ஏற்பாடு பேசுகிறது, பாவத்தை மறப்பதை பற்றி புதிய ஏற்பாடு பேசுகிறது. உங்களை நேசிக்கிறவங்க முகங்கள் உங்க முன்னாடி வரும், அது ஒரு ட்ரீட்மெண்ட். நீங்க பாவம் செய்ய போறப்ப உங்களை நேசிக்கிறவங்க மூஞ்சி உங்க முன்னாடி வரும், அல்லது உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய சந்ததி பிள்ளைகள் முன்னாடி வரும். இது சாதாரணமா வர்றது, உலகத்தானுக்கு வர்றது வேற, தேவன் செய்யற மேட்டரை பேசுறேன். அல்லது லவ் எஃபெக்ட், அதாவது மன்னிக்கவும், போத்திபார் கையை பிடித்து இழுத்த போது யோசேப்புக்கு அவர்ஷன் தான் வந்துச்சு. ஏன்னா அவனுக்கு முன்னாடி போத்திபாரோட முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட். கையை தட்டுக்க வருது. கிருபைக்கும் பாவத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்ன என்பதை பற்றி அவர்கள் பொதுவாக என்ன சொல்கிறார் என்றால், கிருபை பாவம் மன்னிப்பை பேசுகிறது என்று சத்தியத்தின் ஒரு பக்கத்தை பார்க்கிறார்கள். Does grace just give forgiveness and leave the people to do sin? அதாவது கிருபை என்பது மன்னிப்பை மட்டும் கொடுத்துட்டு அவனை பாவம் செய்ய விட்டுருது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. என் கேள்வி, கிருபை உங்களுக்கு மன்னிப்பை மட்டும் தந்து பாவம் செய்வதற்கு உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறதா, அல்லது கிருபை மன்னிப்பையும் கொடுத்து நீங்கள் பாவம் செய்கிற சுபாவத்தையும் மாற்றுகிறதா? கைத்தட்டுங்க ஒருவருக்கு என்பதை நான் பேச விரும்புகிறேன். அதாவது does grace make people holy but not saints? என்ன சொல்ல வரான், நீங்க பேசுற கிருபை மக்களை, holy means மக்களை பரிசுத்தமாக்குது, ஆனா மக்களை பரிசுத்தமானாக்கல. இது அப்படி இருக்கு. என்னன்னா, கிருபை தம்முடைய ஜனங்களை ஆக்குகிற வேலையை மட்டும் செய்கிறதா, அல்லது பரிசுத்தவான்களாக்குகிற வேலையும் செய்கிறதா? இப்ப நம்ம சொன்னோம், நாங்க சொல்ல ஆமா ஆமா இதான் தான் நீ சொல்லுவோம். கிருபை நம்மை பரிசுத்தம் மட்டும் ஆக்கவில்லை, பரிசுத்தவான்களும் ஆக்குகிறது. அது இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் எல்லாம். அடுத்து இந்த கிருபையை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மன்னிக்குது சார் ஆனா மாத்தல சார் அப்படின்றான். நாங்க ஏன் கிருபை பேசுறோம்னா, அது மன்னிக்குது, அது எங்களை மாத்துது. ஆமென். மாத்துறனால தான் இந்த மன்னிப்பை நாங்க பேசுறோம். பழைய ஏற்பாட்டு ரத்தம் மன்னிக்க செஞ்சிச்சு, மாத்தல சாரு. உங்களுடைய எழுப்புதல் பிரசங்கம் எல்லாம் எங்களை மாத்தல சாரு, பயமுறுத்துகிற பிரசங்கங்கள் எல்லாம் எங்களை மாத்தல சாரு, ஆனா கிருபை எங்களை மாற்றியது. அப்ப பைபிள் தெளிவா சொல்லுது. 1 கொரிந்தியர் 1:2 அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிருபை எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் என்ன பாருங்க, அவங்க வாசிப்பாங்க. அப்ப கேட்டேன், கிருபை எதிர்ப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, கிருபை பிரசங்கம் உங்களை பரிசுத்தமாக்குது, ஆனா பரிசுத்தமான ஆக்கல. பரிசுத்தமாகறதுனா என்ன, பரிசுத்தவானாகிறதுனா என்ன சொல்லுங்களேன். பரிசுத்தம்னா என்ன, பரிசுத்தவானாகிறதுனா என்ன? இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு, படுத்திருக்கும் போது அது என்ன செஞ்சிருச்சு, ஒண்ணுக்கு இருந்துருச்சு, இல்லை அசிங்கப்படுத்திருச்சு. உடனே அந்த குழந்தை என்ன செய்றீங்க, நீங்க திரும்ப தொடச்சு அதை கிளீன் பண்ணி திரும்ப நீட்டாக்கி புதுசாக பெட்ஷீட்லாம் மாற்றி போடுறீங்க. இப்போ குழந்தை என்ன ஆயிடுச்சு, பரிசுத்தம் ஆயிடுச்சு. ஆனால் என்னைக்கு இந்த குழந்தை டாய்லெட்டுக்கு எந்திரிச்சு போய் டாய்லெட்டில் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு திரும்ப வருதோ, அப்போ தான் குழந்தை பரிசுத்தம்ன்ற இடத்துலேருந்து பரிசுத்தமான்ற இடத்துக்கு வந்துருச்சு. இந்த பரிசுத்தமான குழந்தை இன்னும் கொஞ்சம் இடத்துல திரும்ப அசிங்கமாகும்.
வெறும் பரிசுத்தமாக்குவது என்றால் மறுபடியும் அசிங்கமாவது. ஆனால் பரிசுத்தவான் ஆக்குவது என்றால் பரிசுத்தத்தில் இருந்து அந்த பரிசுத்தத்திலேயே லைஃபை மெயின்டைன் பண்றதுதான் பரிசுத்தவான் ஆகுதல். இது ரெண்டுக்கு வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வெறும் பரிசுத்தத்தை பேசவில்லை, பரிசுத்தவானாகுவதை பேசுகிறோம். இந்த கிருபை எப்படி நமக்குள்ள ரெண்டையுமே ஏற்படுத்துது, எத்தனை ஸ்டைல்ல ஏற்படுத்துது என்பதை இன்னைக்கு நான் பேச போறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உலகத்தில் எவனுமே கிருபை எதுக்கவே மாட்டான். இப்ப என்னன்னா, கிருபை நம்மை பரிசுத்தம் மட்டும் ஆக்கவில்லை, பரிசுத்தவான்களும் ஆக்குகிறது. பரிசுத்தம் வருது, அதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள் வருது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டுமே பைபிள் செய்யுது. வாசி 1 Corinthians 1:2 கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் கை தூக்குங்க. நம்மலாம் யாரா? பரிசுத்தமாகல, பரிசுத்தமாக்க. இது செய்வினையா செய்யப்பாட்டு வினையா? சொல்லுங்க. செய்யப்பாட்டு. பரிசுத்தமாகுதல் என்றால் நீங்களா பரிசுத்தமாகிறது. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கவில்லை, தேவனே தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி தம்முடைய இரத்தத்தை சிந்தி உங்களை பரிசுத்தவானாக்கி இருக்கிறார். திஸ் இஸ் பாசிவ் வாய்ஸ், நாட் ஆக்டிவ் வாய்ஸ். இது நீங்க செய்யல, இது அவர் செஞ்சது. நீங்க குளிக்கல, உங்களுக்கு குளிப்பாட்டினார். கிறிஸ்துவுக்குள் எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. இயேசு ஏற்றுக்கொண்டவங்க கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்க. கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்கனாலே நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு புரியுதோ உங்களுக்கு புரியல, உங்களை பரிசுத்தமாக்கி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். அதோடு முடிக்கல, அடுத்து வாசிங்க. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற. பாருங்க, பரிசுத்தமாக்குறதோட கிருபை விடல, அவனை பரிசுத்தவானாக்குவதற்கும் வேலை செய்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வேலை என்ன நடக்குது? பரிசுத்தவான்களாக்கப்படுதல். விடல, அது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீ தான் புரிஞ்சுக்கிறாம கிருபை பயக்கிற. கிருபை என்றாலும் இயேசு என்றாலும் ஒரே அர்த்தம். அன்றைக்கு இயேசுவை யாரென்று தெரியாமல் சிலுவையில் அறிந்தார்கள். இன்றைக்கு கிருபையை என்னவென்று தெரியாமல் சிலுவையில் அறிகிறார்கள். அன்று யூத ரபிகளின் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, இன்று கிறிஸ்தவ ரபிகளின் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய மதப்போதர்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்தார்கள், இன்றைய மதப்போதர்கள் கிருபையை சிலுவையில் அறிகிறார்கள். காரணம், கிருபையின் முழு ஆள் தத்துவத்தை புரியாதபடியினாலே. கிருபை என்பது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இந்த மனுக்குலத்துக்கு தேவன் கொடுத்த மாபெரும் பொக்கிஷம். கிருபை என்றால் தேவகுமாரன் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. பிதாவாகிய தேவனை நீனும் நானும் அடைவதற்கு எந்தவித கிரயம் நீ செலுத்தாமல் உன் பெயருக்கும் நம்முடைய அத்தனை பேர் பெயருக்கும் தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக கிரயத்தை செலுத்தி அந்த கிரயத்தில் ஏறி நின்று பிதாவை கட்டிப்பிடிப்பதற்கு, அந்த பிதாவை கட்டி தழுவதற்கு ஒரு பாதையை அமைத்தார். தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அவரிடத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு கதவை திறந்தார். மாபெரும் ஸ்லாக்கியம். இந்த கிருபையை குறித்து தவறாய் பேசுகிறவர்களுக்கு வருகிற ஆக்கினை எவ்வளவு கொடிதாயிருக்கும். சீனாய் மலை, ஓல்டு கவனன்ட், அந்த கவனன்ட்ட பேசுறவனுக்கு அடி அப்படி விழுந்துச்சுடா. எபிரேயர் எழுதுறாரு, இது மாபெரும் தன்னை பரிசுத்தம் பண்ணுகிற ரத்தத்தை அசுத்தம் என்று சொல்லி இந்த கிருபையை போட்டு காலின் கீழ் மிதித்து அதை குறைவாய் பேசுகிறவர்களுக்கு வருகிற ஆக்கினை எவ்வளவு கொடியதாக இருக்கும் என்று வேதம் சொல்லு. புதிய ஏற்பாட்டில் ஆக்கினை அப்படின்னு பேசுறதே கிரேஸை பேசுறவனுக்கு எதிராக தான் வருது. நான் உங்களுக்கு சொல்றேன், கிருபையில கேள்விகள் இருப்பது தவறல்ல. ஆனால் அது முழுவதுமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சர்ச்சை பைபிளுக்கு என்னவா மாற்றிட முடியாது, கிளாஸாக மாற்றிட முடியாது. அதனால தான் பைபிள் காலேஜ்னு ஒன்று தொடங்கணும். அதில் கம்ப்ளீட்டாக சின்னுனா என்ன, சின்னுக்கும் கிரேஸ்க்கு இருக்கிற கான்டாக்ட்னா என்ன, சாத்தான்னா யார், அவனுக்கும் புதிய உடன்படிக்கையில் அவனுடைய பார்ட் என்னவா இருக்குது, ரோல் என்னவா இருக்குது, பழைய உடன்படிக்கையில் ரோல் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, மாம்சம்னா என்ன, கிருபைக்கும் கீழ்ப்படிதல்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, பாவம்னா என்ன, எல்லாத்தையுமே நம்ம புதிய உடன்படிக்கையில் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதில் ஒன்று பாவம். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, 2 விதமான பிரசங்கிகள் இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னேன், பிரமாண பிரசங்கிகள், இன்னொன்று கிருபை பிரசங்கிகள். பிரமாண பிரசங்கினா யாருன்னா, பாவம் செஞ்சா உன்னை கொன்னே போடுவாரா அப்படின்னு பேசுற ஆட்கள் பிரமாண பிரசங்கிகள். இவங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் பேசுவாங்களே ஒழிய பாவம் செய்யாம இருக்கிறது எப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த 2000 வருஷங்களிலே லட்சக்கணக்கான பிரசங்கங்கள் பாவத்தின் தண்டனை பற்றி பேசி இருக்கும் என்றால் பிரமாண பிரசங்கிகளை கேட்கிறேன், அவர்கள் ஒருவர் கூட
தைரியமா சொல்றீங்களா சார்? தைரியமா சொல்றேன். லட்சக்கணக்கான பேர் பாவம் செய்வதனால் வருகிற தண்டனையை பேசினவர்களை பார்த்து தைரியமாய் கேட்கிறேன், உங்களில் ஒருவனாகிலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் என்ன உனக்கு செய்திருக்கிறார் என்பதை நீ பிரசங்கம் பண்ணினாயா? பண்ணிருக்கவே மாட்டேன். ஒருத்தம் கூட பண்ணது கிடையாது. ஏன்னா பாவத்துக்கான தண்டனையை தான் பேச தெரியும் அவங்களுக்கு, பாவத்திலிருந்து விடுதலை பேச தெரியாது. பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் பேசுகிறவர்கள் பிரமாண பிரசங்கிகள். அவர்கள் வந்து உங்களை பாவத்திலிருந்து விடுதலையே பண்ண மாட்டாங்க, ஆனா வரும்போது மிரட்டிட்டு போயிடுவாங்க. 2000 வருஷமா மனுஷனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான் பண்றாங்க, அது மிரட்டுதல் என்கிற ட்ரீட்மெண்ட் தான். ஆனா இன்னைக்கு வேற பல தெரப்பி பத்தி உங்கள்கிட்ட பேச போறேன். கைத்தட்டுவதற்கு தேவன் எத்தனை தெரப்பி கையில வச்சிருக்கிறாரு, எப்படிலாம் தம் பிள்ளைகளை டெலிவர் பண்றாரு, எப்படிலாம் சுகமாக்குகிறாரு, இது எதுவுமே அந்த பிரசங்கிகளுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே தெரப்பி பயமுறுத்துற தெரப்பி தான். என் அன்புக்குரியவர்களே, நான் அதை பேச வருகிறேன். லா பிரீச்சர்ஸ் என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, பாவத்தை விடுவதை பற்றி பேசுகிறவர்கள் பிரமாண பிரசங்கிகள். எல்லாம் சொல்லுங்க, பாவத்தை விடணும், பாவத்தை விடணும், விடுறதை பத்தியே பேசுறது பிரமாண பிரசங்கிகள். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையை பேசுகிறவர்கள் கிருபையின் பிரசங்கிகள். ஆமென் சொல்லுங்க. நாங்க பாவத்தை விடுறதை பத்தி பேசல, நாங்க பாவத்திலிருந்து விடுதலையை பத்தி பேசுறோம். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென் ஆமென். பாவத்தின் தண்டனையை பற்றி பேசுவது லா பிரீச்சர்ஸ். ஆனா பாவத்தை டோட்டலா மறக்கிறத பத்தி பேசுறது, அதை நிறுத்தி விடுவதை பற்றி பேசுவது கிரேஸ் பிரீச்சர்ஸ். என் அன்புக்குரியவர்களே, இதுவரை உலக சரித்திரத்தில் லா பிரீச்சர்ஸ் எவனும் பாவத்திலிருந்து விடுதலை பற்றி அவர்கள் முழு விவரங்களை தரவே இல்லை. தந்திருந்தால் ஜனங்கள் பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்தது பயமுறுத்துதல்கள் மாத்திரம். அவர்கள் நினைக்கிறார்கள் பயமுறுத்தினா பாவம் செய்ய மாட்டான். இல்லவே இல்லை. அவங்ககிட்ட போய் பாவத்தை விட்டுட்டு, சார் நான் பரிசுத்தமாகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க. சார் நான் பரிசுத்தமாகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பாவத்தை விட்டுறணும் தம்பி அப்படிவாங்க. சரி, பாவத்தை விட்டுறதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேளுங்க. பரிசுத்தமாக இருக்கணும் தம்பி. சார் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பாவத்தை விட்டுறணும். பாவத்தை விட்டுறதுக்கு பரிசுத்தமாக இருக்கணும். சரி சரி சரி, எனக்கு புரியல சார், ஏதாச்சும் வழி சொல்லுங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனு சொல்லுவான், ஜெபம் பண்ணணும் தம்பி. சரிங்க சார், ஜெபம் பண்ணா பாவத்தை விட்டுறலாம் விட்டுறலாம். ஆனா ஒண்ணு, பாவத்தோட வந்து ஜெபம் கேட்கப்படாது. நான் பாவத்தோட தான் வரேன், பாவத்தை விடணும்னு ஜெபத்துக்கு வரேன். அடுத்து ஜெபத்துக்கு வந்தவனை பார்த்து சொல்றான், பாவத்தோட வந்து ஜெபம் கேட்கப்படாது. எனக்கு புரியல சார், நீ என்ன சொல்றீங்கன்னு. பாவத்தோட வந்து ஜெபம் கேட்கப்படாதுன்னா அப்புறம் எப்படி நான் ஜெபிச்சு பாவத்தை விடுறது? அப்ப இவங்கிட்ட சொல்யூஷனே கிடையாது, மிரட்டல் மட்டும்தான் இருக்கும். பேசுற சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சரக்கு அங்க உன்னை மிரட்ட தெரிஞ்ச அளவு உன்னை அன்பா உன்னை கூப்பிட்டு உனக்கு சொல்யூஷனை சொல்லியிருந்தானா இன்னைக்கு ஜனங்கள் விடுதலை பெற்றவர்களா இருந்திருப்பார்கள். ஆமென் ஆமென் ஆமென். அன்புக்குரியவர்களே, இது எப்படின்னா, இப்போ வந்து ஜெயிலில் இருக்கவனை பார்த்து, சார் நான் ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன வெளியே வரக்கு என்ன சார், ஜெயிலேருந்து தப்பிக்கணும் தம்பி அப்படின்னா. தப்பிக்கிறது எப்படி சார் தப்பிக்கிறது? கதவை திறந்தால் வெளியே வந்துடணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். எப்படி கதவை திறக்கிறது அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் கதவை திறந்து வெளியே வந்தா நீ தப்பிச்சிடலாம், கதவை திறந்து வெளியே வந்தா நீ தப்பிச்சிடலாம். எப்படி தப்பிக்கிறதுனா வந்து கதவை திறந்து வர்றது தப்பிக்கிறதுன்னு சொல்றதா தப்பிக்கிறது? சாவியை கையில் கொடுத்து திறந்து விடுவேன், அதுதான் தப்பிக்கிறது. ஆனால் நீ அதை செய்யவே இல்லை. ஆண்டவர், கண்பானவர்களே, ஜெபிக்கணும், ஜெபிக்காட்டி அடி விழும். முடியல சார், முடியும்டா, ஜெபம் பண்றா. இப்ப ஃபைனலா எங்க வந்து நிக்கிறாங்க சொல்லுங்க? செல்ஃப் எஃபர்ட். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒண்ணு, நீ பரிசுத்தமாகணும், பரிசுத்தமா இருக்க என்ன செய்யணும்? பாவத்தோட, பாவத்தோட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண முடியல, பண்ணு. அப்ப இதன் மூல காரணம், ரூட் எங்க வந்து நிக்குது? சுயத்துல வந்து நிக்குது, செல்ஃப் எஃபர்ட்ல நிக்குது. அப்ப ஒருவேளை இந்த ரூட்ல ஜெயிச்சுட்டானா இதுல கொஞ்சம் கூட பிதாவுக்கு கிரெடிட்டே கிடையாது, அவருக்கு மகிமையே கிடையாது. ஏன்னா இவன் சுய பலத்துல முழங்கால நின்றுக்கிறான். ஆனா பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, கட்டாயத்தின் அடிப்படையில் வெளியிலிருந்து வேலை செய்வது எல்லாம் பழைய உடன்படிக்கை பிரசங்கம். லா பிரீச்சர்ஸ் எல்லாம், பிரமாண பிரீச்சர்ஸ் எல்லாம் ஒன்னை நீங்க வாங்குறதுக்கு வெளியிலிருந்து தான் வேலை செய்ய சொல்லுவாங்க. ஆனா கிருபை பிரசங்கிகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது வெளியிலிருந்து படுகிற செயல்கள் அல்ல, உள்ளிருந்து வருகிற வல்லமை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சோ நியூ கவெனன்ட் பிரீச்சிங், கிரேஸ் வந்து பாவத்தோட இருக்கிற கனெக்ஷனை பத்தி நான் பேச விரும்புறேன் இன்னைக்கு.
பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையை கிரேஸ் உங்களுக்கு பிராமிஸ் பண்ணுது. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வாயானால் நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்ட நீ பரிசுத்தவானாய் மாறுகிறாய். அதுல மாற்றமே கிடையாது. இந்த கேரண்டியை உன்னால கொடுக்க முடியாது. இதை பிரசங்கம் பண்ணணும்னா முதல்ல இதை நீ என்ஜாய் பண்ணிருக்கணும். முதல்ல நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பாவத்தில் இருக்கிற ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறத நீ டேஸ்ட் பண்ணணும். அப்பத்தாண்டா கிருபையை தைரியமா நீ பேச முடியும். கை தட்டுங்க. ஆமென். Unless you can't preach boldly. என் அன்புக்குரியவர்களே, இப்போ ஒரு 2-3 வசனம் வாசிக்கிறேன். கிருபை எப்பவுமே வெளியிலிருந்து வேலை பார்க்கல. நீ வெளியிலிருந்து செய்யற எல்லா செயலுமே அது பழைய உடன்படிக்கை. சரீரத்தை அடக்குவது, ஒடுக்குவது. எப்பொழுதெல்லாம் ஒன்றை அடக்குகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அது வெடிக்கும். எப்பொழுதெல்லாம் ஒன்றை மறக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கைதட்டி வருது. ஆமென். பாவத்தை அடக்குவதை பற்றி பழைய ஏற்பாடு பேசுகிறது. பாவத்தை மறப்பதை பற்றி புதிய ஏற்பாடு பேசுகிறது. அதான் அவர் சொன்னாரு, தீர்க்கதரிசி சொன்னா, அந்நாட்களிலே விக்கிரகங்களை குறித்த எண்ணமும் உங்களை விட்டு அகன்று போகும். அதை குறிக்கிற பேச்சும் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த அனுபவம் தான் கிருபை நமக்கு தருகிற மாபெரும் பரிசு. இது எல்லாம் வெளியிலிருந்து வரதே கிடையாது, உள்ள இருந்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது உங்கள் இருதயத்திற்குள்ளாக ஜோயே என்கிற ஜீவன் கடந்து வருகிறது. அதற்கு பிறகு அந்த ஜீவன் உங்களுக்குள் இருந்து பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அந்த மாற்றங்களில் ஒன்றுதான் பாவத்தில் இருந்து முழுமையாக விடுதலை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பரிசுத்தவான்களாய் மாறக்கூடிய வேலையை அதே ஜோயே, அந்த ஜீவன் நமக்குள் இருந்து என்ன செய்கிறது. அதனால எல்லாமே புதிய ஏற்பாடு உள்ள இருந்து வர வேலையை பற்றி பேசுகிறது. வாசிப்போம். கொலோசியர் 1:6 வாசிப்போம். கொலோசியர் 1:6. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. இந்த சுவிசேஷம் பலன் தருது. ஆனா யூத மதம் பலன் தரல, பிரமாணம் பலன் தரல. ஆனா கிருபை பலன் தருது. சில நாட்களுக்கு முன்னாடி டாக்டர் என்கிட்ட பேசுறாங்க. நான் லால இத்தனை வருஷம் இருந்தேன், வெளியூர்லேருந்து பேசுகிறாங்க. லால இத்தனை வருஷம் நான் இருந்தேன். அப்போல்லாம் காலையில் எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் எந்திரிச்சது கிடையாது, நான் ஜெபிச்சது கிடையாது. சில நாட்களில் நானே எந்திரிக்கணும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் முடிஞ்சே கிடையாது. ஆனால் கிருபைக்குள்ள வந்தப்போ நீங்கள் லிபர்ட்டி தான் பேசுனீங்க, நீங்கள் விடுதலை தான் பேசுனீங்க, நீங்கள் சுதந்திரத்தை தான் பேசுனீங்க. ஆனால் இதற்குள்ளே வந்த பிறகு அதிகாலையில் இருந்து நான் ஜெபிப்பது என்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது, என்னுடைய தொடர் செயலாக மாறிவிட்டது. என் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நான் பார்க்குறேன். திஸ் இஸ் வாட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். மறுரூபம் என்றால் வேறு, எழுப்புதல் என்றால் வேறு. எழுப்புதல் என்றால் தூங்கிட்டு இருக்கிறவன் எழுப்புதல் கூட்டங்கள். அப்போ ஒரு நாய் தூங்கிட்டு இருக்கு, அது எழுப்பி விட்டீங்கன்னா எந்திரிச்சோன்னா ஜக ஜக ஜகன்னு இப்படி சுத்தம். ஒரு ராபாலா சந்தா ராபாலா பாரா. அந்த கூட்டம் முடிஞ்சு ஒரு 10 நாளைக்கு காப்பான்னு அப்புறம் நான் என்ன செஞ்சிடும், தூங்கிடும். திரும்ப வேற ஆள் எழுப்புதல் அப்படின்னு. ஆனா புதிய உடன்படிக்கை எழுப்புதலே பேசல, புதிய உடன்படிக்கை மறுரூபத்தை பேசுகிறது. ஒரு கூட்டுப்புழு கூட்டை கிழித்து வெளியே வரும்போது வண்ணத்து பூச்சியாய் மாறுகிறது. இதுவரை ஊர்ந்து கொண்டிருந்த புழு இப்பொழுது பறந்து கொண்டிருக்கிற பூச்சியாய் மாறுகிறது. சம்பந்தமே இல்லாம ஊர்ந்துகிட்டு இருந்த ஒண்ணு இப்ப பறந்துகிட்டு இருக்குன்னா இதுக்கு பேர் தான் மறுரூபம். இந்த கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சியாய் மாறியது. இந்த வண்ணத்து பூச்சி நீ ஒரு நாளும் கூட்டுப்புழுவாய் மாறவே. கையத்தட்டு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மறுரூபத்தை பைபிள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றதுனால நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், பின்மாற்றம் என்கிற இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகளை புதிய ஏற்பாடு சொல்லவே கிடையாது. இந்த விசுவாசத்தை விட்டு விலகுவதுதான் பின்மாற்றமே ஒழிய நீங்க கிறிஸ்துக்குள் இருக்கும்போது ஒருவனும் அவர் கரத்தில் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. அதான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. விசுவாசிக்க முடியாது. விசுவாசம் தான் வெற்றின்ற, அப்படியே விசுவாசிக்க ஆமென் கூட சொல்ல மாட்டேன்ற, அப்படி வராரு. எல்லாவற்றையும் விசுவாசிக்கிற நாம் தேவனை பரிசுத்தமாக்கிறவர் பரிசுத்தவானாக மாற்றக்கூடிய வேலையை அது உங்களுக்குள் செய்து கொண்டிருக்கிறது. அது உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது. இந்த கிருபையின் உபதேசம் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு, இங்க பாருங்க, நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள், பாருங்க, சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட அந்த நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் செய்கிறதாக. கைத்தட்டுங்க அவருக்கு. ஆமென்.
அப்ப சத்தியத்தை அறிய அறிய உங்களுக்குள்ள என்ன செய்யுது? பலன் தருது. வெளியேயா உள்ளேயா? சொல்லுங்களேன். உள்ளே. இன்றைய செய்தியுடைய சாராம்சம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் 2 விதமான அனுபவங்களுக்குள்ள இருந்திருக்கிறேன். ஒன்று பிரமாணத்துக்கு கீழே இருந்திருக்கிறேன், அடக்கு என்கிற இடத்துல இருந்திருக்கிறேன். இன்னொன்று மறந்துடு என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் கிருபைக்குள் வந்த பிறகு நான் பார்த்த மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, பாவத்திலே ஒரு ஜெயம் என்பது நான் பல உடன்படிக்கையில நான் பார்த்துருக்கிறேன். நான் ஜெயிச்சிருக்கிறேன். ஜெயம் என்பது அங்கே இருந்திருக்கு, இங்கே இருந்திருக்கு. ஆனால் இங்கே அங்கே என்ன வித்தியாசம்? இங்கே தான் விடுதலையை நான் உணர்ந்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி, ஆண்டவரே ஏன் இப்படி பல விஷயங்கள்ல எங்களோட மைண்டே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? எங்களுக்கு அந்த ஈர்ப்பு, அன்னைக்கு ஜெயிச்சோம் ஆனால் ஈர்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஈர்ப்பு, அந்த அடிக்ஷனு, அந்த எங்களை மேற்கொள்ளுகிற அந்த பிசாசின் வல்லமை, இது எதுவுமே இப்போ நாங்கள் உணர முடியலையே. இப்போ எங்களை விருப்பங்களே வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. என்ன எங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு? எனக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு என்கிற கேள்வி வரும்போது என்ன தேவன் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்றதை என்கிட்ட பேசினார். அதுதான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். நாமேன்னு சொல்லுங்க. உண்மையிலே ஒவ்வொரு கிருபை பிரசங்கையும் கிருபையில் இருக்கிறவர்களும் இதை உணர்வார்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அந்த உணர்வு எதன் அடிப்படையில் வருகிறது என்பதை இன்றைக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். நாமேன்னு சொல்லுவோம். ஆமேன். அப்போ ஒரு வேலையை வெளியிலிருந்து செய்வது பிரமாணம், உள்ளிருந்து செய்வது கிருபை. 2வது ஒரு வசனம் கூட சொல்கிறேன். வெளியில் எதுவுமே கிடையாது, வல்லம் எல்லாம் கையை காட்டு. எங்க? உள்ள வேலை நடக்காம நீ வெளியில தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் உன் வாழ்க்கையில மாற்றம் வரவே. ரட்சிக்கப்பட்ட போது உனக்குள் ஜோய ஜீவன் வருகிறது. இந்த ஜோய உள்ள வந்தவன அது உள்ள இருந்து வேலை பார்க்குது. பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். இங்க பாருங்க, நீங்க பண்ற ஜெபம்லாம் டம்மி. நீங்க நினைக்கிற நினைவெல்லாம் டம்மி. பைபிள் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் கற்பனை செய்வதற்கும், ஆம்பிளிஃபைட் சொல்லுது, கனவு காண்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே எல்லாம் சொல்லுங்க சார். வெளியே இல்ல சார், வல்லமை உள்ளே. எதுக்கு மேலையா? நீங்க ஜெபிக்கிறதுக்கு மேல, நீங்க நினைக்கிறதுக்கு மேல உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை படியே தேவன் செய்கிற காரியங்கள் என் ஜெபத்தின்படி அல்ல, என் நினைவின்படி அல்ல. நான் ஜெபிப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக தேவன் செய்கிறாராம். எதன் அடிப்படையில் செய்கிறாராம்? மிகவும் அதிகமாக எனக்குள்ளே கிரியை செய்கிற இந்த வல்லமைப்படியே அவர் எனக்கு. நல்லா 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 உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் உங்கள் ஜெபத்தின் அடிப்படையில் அமைவது அல்ல. உன் பரிசுத்தம் உன் ஜெபத்தின் அடிப்படையில் அல்ல. நீ ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக உனக்குள்ளே ஒரு ஜோய ஜீவன் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை படிதான் தேவன் வேலை செய்கிறாராம். கையை தட்டுங்க சார். ஒருவேளை அந்த ஜோயே, அந்த வல்லமை உன் ஜெபத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாமே ஒழிய உன் ஜெபம் அந்த வல்லமையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ரைஸ் மில்ல மிஷினுக்கு ஏற்ற மாதிரி சல்லடை ஆடலாம், சல்லடைக்கு ஏற்ற மாதிரி மிஷினு ஆடாது. உன் ஜெபம் என்கிற சல்லடை உள்ளே வேலை செய்கிற மிஷினின் அடிப்படையில் தான் வேலை செய்கிறது. அழகா பைபிள் சொல்றா இல்லையா? நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக என்ன கிரியை செய்தார்? கிரியை செய்கிற தேவன் கிரியை செய்கிறார். அப்புறம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக வாசிமா, அதிகமாக நமக்குள்ளே உள்ளே. நீங்க ஜெபிக்கிறதுக்கெல்லாம் மேல உள்ளே ஒரு வல்லமை வேலை செய்து கொண்டு நீங்கள் ஜெபிப்பதற்கு மேல ஒரு வல்லமை உங்களுக்கு உள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த வல்லமை உங்கள் ஜெபத்தின் அடிப்படையில் வேலை செய்யவில்லை, உங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேல. நல்லா 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 அச்சா அச்சா பகுத் அச்சா. உங்களுக்குள்ள இருக்கு சார், உங்களுக்குள்ள இருக்கு.
உங்களுக்குள்ள வேலை செய்யுது, உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள அது இருக்கு. அது இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க ஜெபத்துக்கு மேல வேலை செய்யுது. உங்க ஜெபத்துக்குலாம் அது வெயிட் பண்ணாது. உங்க ஜெபம் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கும். இந்த ஜோயே 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு.